அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சௌக்கியமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. மீண்டுமாக 79வது சத்தியத்தின் பெருவிழாவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கண்டிப்பாக உங்களை எல்லோரையும் நான் சந்திப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 79வது சத்தியத்தின் பெருவிழா நமக்கு கொள்ளைகால் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய இடத்துல அது வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் கூட அதிகமான ஒரு என்ன சொல்ல பாதுகாப்போடு கூட நல்லதோர் முறையில் நல்ல வசதி இருக்கும்படியாக மெதுமெதுவாக வசதியை நோக்கி போயிட்டுருக்கிறோம். அது வேறு விஷயம். ஆனால் இந்த முறை 79வது சத்தியத்தின் பெருவிழா பிரம்மாண்டமான வகையில் குளிருக்கும் மழைக்கும் காற்றுக்கும் வெயிலுக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாத அளவில் அழகான ஒரு இடத்தை, அதாவது என்ன சொல்லலாம், தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு அரங்கத்தை கட்டி முடிக்கும்படியாய் தேவன் தாமே கிருபை செய்தார். அதனுடைய விளைவாக தான் சும்மா அந்த கூட்டம் வைக்கக்கூடாது அப்படி என்றுதான் 79வது சத்தியத்தின் பெருவிழா அந்த இடத்துல வைக்கும்படியாக முயற்சித்தோம். வாருங்கள், 79வது சத்தியத்தின் பெருவிழாவில் பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். உண்மை அறிவீர்கள், உண்மைதான் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லக்கூடிய அருள்நாதர் கிறிஸ்துவின் வார்த்தையுடைய வீட், அந்த வார்த்தையின் ஸ்ட்ரென்த் எப்பேரிப்பட்டது என்பதை 79வது சத்தியத்தின் பெருவிழா என்றால் ஒவ்வொரு சத்தியத்தின் பெருவிழாவிலையும் குறைந்தபட்சம் 9 மணி நேரம் பேசுகிறேன். குறைந்தபட்சம், ஆக்சுவலி அது 12 மணி நேரம். குறைந்தபட்சம் ஒரு சத்தியத்தின் பெருவிழாவுக்கு 9 மணி நேரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி 79 × 9 9ஆல் வகுத்தால் எத்தனை மணி நேரம் பல மர்மங்களையும் ரகசியங்களையும் வேதத்தில் அடங்கியிருக்கக்கூடிய சத்திய வெளிப்பாடுகளையும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். சத்தியத்தின் பெருவிழா என்று சொன்னால் அதுல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு விழா, ஒரு திருவிழா அப்படின்னு நம்ம போறோம் இல்லையா? அந்த திருவிழா என்று சொல்லும் போது ஒரு குதூகலம் நம்முடைய வாழ்க்கையில வருது இல்லையா? ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு நாம் போகிறோம். திருவிழா என்று சொன்னா வீட்லயே திருவிழா ஆயிடுமா? ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்திற்கு போகிறோம். நாம் மட்டும் அல்லாமல் நம்மோடு கூட அநேக ஜனங்களும் கூடி வருவதுதான் அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்கு திருவிழா என்று சொல்லி பங்கு பெறுகிறீர்களே, நினைவுக்கு இருக்கா? அதை போல எத்தனையோ திருவிழாக்களை நீங்கள் சிறு வயதிலிருந்து கவனிச்சிருக்கலாம். அவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனால் இப்பொழுது நீங்கள் அறிவு வந்த பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விழா தான் சத்தியத்தின் பெருவிழா. இந்த சத்தியத்தின் பெருவிழா எப்படி இருக்கணும்? குதூகலமாகவும், எதற்கு சாரீரிகமாக அல்ல, ஆன்மீகத்தில் குதூகலமாகவும், அறிவுக்கு விருந்தாகவும், சிந்தனைக்கு சிறப்பாகவும் அது அமைந்தாதான் திருவிழா பெருவிழா என்று நாம் சொல்ல முடியும். அப்படி என்றால் சத்தியத்தின் பெருவிழா என்று சொல்லுவது மெய்யாகவே குதூகலம், சந்தோஷம், விருந்து, இப்படி சிறப்பாக அமைக்கக்கூடிய பல வகையில் சத்தியத்தின் பெருவிழா அமைக்கப்பட வேண்டியது அவசியம். அப்படிதான் 79வது சத்தியத்தின் பெருவிழா கூட மிக அழகாக அருமையாக நீங்கள் வந்து பாருங்கள், அப்பொழுது தெரியும். அடட, நம்ம பார்த்த இடமே வேற, இப்போ அந்த இடமே வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க என்னுடைய இடமாகிய கொள்ளைகால் மைசூர் அதனுடைய இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே பங்கு பெற்றிருக்கிறீர்கள். இந்த முறை நீங்கள் பங்கு பெறும்போது
வித்தியாசமான ஒரு முறையில் ஆலயத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். மிகுந்த சந்தோஷமா சமாதானமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செல்லுங்க. எப்ப பிரதர் அப்படின்னு கேட்டா திரையிலேயே பார்த்துட்டு இருப்பீங்க. செப்டம்பர் மாதம் 14, 15 செப்டம்பர் மாதம் 14, 15 14ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சத்தியத்தின் பெருவிழா ஆரம்பிக்கப்படும். மீண்டும் சொல்லுகிறேன், 14ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிற அந்த சத்தியத்தின் பெருவிழா 15ஆம் தேதி ஞாயிறன்று மத்தியானம் 1 மணிக்கு முடிவடையும். நீங்க ட்ரெயின் பிடிக்கணும் இல்லையா? ஏனவைதான் இந்த டைமிங் சரியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு, மன்னித்துக்கொள்ளும், 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை நேரம் 5 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு இந்த கூட்டம் முடிவடையும். நல்லதொரு சத்தியத்தை கேட்டு பலனடைய கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். தலைப்பு என்னன்னு சொல்லலையே, தலைப்பு மிக மிக அவசியமானதுதான். உழைப்பு என்று சொல்லி, வர்க், லேபர், உழைப்பருடைய தினம் என்று சொல்லி மே 1ஆம் தேதி பார்க்கிறோமே, கூலியார்களுடைய தினம் என்று, லேபர்ஸ் டே என்று. அந்த மாதிரி உழைப்பவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலன்னா உழைப்பையே தலைப்பா மாற்றுங்க என்று சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. என்னப்பா, ஒரு சத்தியத்தின் பெருவிழா, அப்பேரிப்பட்ட ஒரு சத்தியத்தின் பெருவிழாவில் உழைப்ப ஒரு தலைப்பா வைத்து சத்தியத்தின் பெருவிழாவில் பேசுவேன்னா எல்லா ஊழியக்கார மாதிரி நானும் ஆயிடுவேன். எல்லா ஊழியக்காரர்களும் உழைப்பு என்ற தலைப்பில் பேசியிருப்பார்களே, எனக்கு பிடிக்காது. அது ஏதாச்சும் ஒன்று பேசினால் இது வரைக்கும் உலகத்தில் எவரும் பேசியிருக்க கூடாது, எவர்களும் அந்த டாபிக்கை தொற்றிருக்க கூடாது. அந்த வகையில தான் இது வரைக்கும் நான் 35,000 மணி நேரம் பேசியிருக்கிறேன். உழைப்பு என்று சொன்னால் அது எளிதானது, பட்டிமன்றத்தில் காணப்படுகிறது, மற்றும் ஊழியர்கள் பிரசங்கித்திருப்பார்கள். உழைப்பு என்று சொன்னால் ஐயோ என்னன்னு சொல்றது, ஏன்னா உழைப்பவருடைய தினம் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கேற்றபடியா பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் ஈடாக்க முடியுமா? அவர்கள் என்ன செய்வார், பிலாசபி முறையில் பேசியிருப்பார்கள். நான் சத்தியத்தின் முறையில் பேசினாலும் அழகா இருந்தாலும் அது உண்மையிலேயே வெளிப்பாடு என்று அழைக்கப்படாது, பிரசங்கம் என்று அழைக்கப்படும். நான் எப்பொழுதுமே பிரசங்கித்து எனக்கு பழக்கம் இல்லை. வெளிப்பாடுகளை கொடுக்கணும். எந்த ஒரு வசனமாய் இருந்தாலும் அதனுடைய மர்மங்களை வெளிப்படுத்தணும். இதற்கு பெயர் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்வார் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவார். அப்போ ஒரு தீர்க்க தரிசி மட்டும்தான் மறைப்பொருள்களை வெளிப்பாடாக சொல்லுவான். சரி, இப்போ உழைப்பு என்ற தலைப்பை வைத்துக் கொண்டு எப்படி இதை வெளிப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது? உழைக்க வேண்டும், மிஷனரியாக உழைக்க வேண்டும். அது கூட ஒரு சாதாரண பிரசங்கம் உலகத்தில் எல்லோரும் செய்து விட்டார்கள். அப்போ எப்படி கொண்டு போலாம்? உழைக்க வேண்டும், உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே. ஐய, இது எல்லாருக்கும் தெரியுமே. உழைப்பு என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ உழைக்கும் என்கிற விஷயத்தை வைத்து சபைக்கு உழைத்து காட்டுங்கள் என்று சொல்லுவதா, குடும்பத்திற்கு உழைத்து காட்டுங்கள் என்று சொல்லுவதா? அட மனுஷனே, உனக்கு நீயே உழைத்துக்கொள், உழைக்கிற மனிதன் என்றைக்கும் தோல்வி அடையான், அப்படி சொல்லுவதா? எப்படி சொன்னாலும் உலகத்தில் இதெல்லாமே சொல்லி முடிச்சிருப்பாங்களே. ஏன்னா இதெல்லாம் நிறைய புத்தகங்கள் உண்டு, பட்டிமன்றங்கள் உண்டு, நிறைய ஊழியக்காரங்க பிரசங்கித்திருக்கிறாங்க. இது வரைக்கும் ஊழியக்காரங்க கையிட்டு இருக்க கூடாது. என்னுடைய டாபிக் எல்லாம் இது வரைக்கும் எந்த ஊழியரும் கையிட்டு இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு டாபிக்குகளை மட்டும்தான் கையில எடுக்கிறேன். அப்ப நானும் இதே எடுத்தா நல்லா இருக்காது. அப்போ நாம் இந்த உலகத்திற்குள் என்ன நோக்கத்திற்காக இறைவனுக்கு ஊழியம் செய்கிறோமோ
அது சரிபட்டு வராது. சரி, அப்போ உழைப்பு என்ற தலைப்பின் கீழ் என்னவாக கொண்டு போகலாம் என்கிற யோசனைக்குள்ள ஆழ்ந்து யோசிக்கும் போது கிடைத்த ஒரு விஷயம்தான், ஆண்டவர் உழைப்பு என்ற விஷயத்தில் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் என்பதை இந்த கண்காடன்ஸ் புத்தியில் நான் பிரசங்கிக்க மாட்டேன். உழைப்பு என்ற பிரசங்கம் எல்லாம் லைனாக வசனங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஆங்காங்க 2 வசனத்தை சொல்லி உழைத்து காட்டுங்கள் அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அது நல்லா இருக்காது. ஏனவைதான் இப்பொழுது உழைப்பு என்கிறதுல மிக மிக அவசியமான ஒரு விஷயம், மிக மிக அவசியமான விஷயத்தை இறைவன் ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒரு விஷயம் பேசுறார். 17-18 இருந்து ஆரம்பிக்கிறது, அது அப்புறமா பார்க்கலாம். ஆனா முதலாவது 19ஆம் வசனத்தை கவனிக்கலாம். நீ பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே நீ திரும்பி போவாய் என்றார். இங்கே ஒரு உழைப்பை இறைவன் சொல்லுகிறார் ஆதாமுக்கு. அந்த உழைப்பை சொல்லும் போது இறைவன் சொல்லுகிறார், உன் முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய் என்று சொல்லுகிறார். உண்மையா சொல்லுகிறேன், த ஸ்ட்ராங் என்ற ஒரு டிக்ஷனரி உங்களுக்கு தெரியும், த கம்ப்ளீட் என்சைக்ளோபீடியா என்ற டிக்ஷனரி உங்களுக்கு தெரியும். த ஸ்ட்ராங் கம்ப்ளீட் கன்கார்டன்ஸ், என்சைக்ளோபீடியா கன்கார்டன்ஸ், அதுவும் உங்களுக்கு தெரியும். த டேக்கஸ் கன்கார்டன்ஸ், அதுவும் உங்களுக்கு தெரியும். த சைக்ளோபீடியா கன்கார்டன்ஸ், அதுவும் உங்களுக்கு தெரியும். வெறும் டிக்ஷனரி கன்கார்டன்ஸ் மற்றும் உலகத்தில் உயர்ந்த டிக்ஷனரிகள், உயர்ந்த கன்கார்டன்ஸுகள், உயர்ந்தது சாதாரண அல்லங்க, ரொம்ப உயர்ந்தது ஒரு 8-10 கன்கார்டன்ஸுகளை வைத்திருக்கிறேன். டிக்ஷனரிக்கு கணக்கே இல்லை, அது வேற விஷயம். வெறும் அகராதிகள் மட்டும் உலகத்தில் உயர்ந்த அகராதிகள் ஒரு 8-10 வைத்திருக்கிறேன். அந்த அகராதிகளுக்கு அவர்கள் என்ன பெயர் இட்டிருக்கிறாங்கன்னா, த கம்ப்ளீட் கன்கார்டன்ஸ். கம்ப்ளீட் என்றால் என்ன? ஒரு வார்த்தை கூட மிஸ் இல்லை என்ற அர்த்தம். ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகலன்னு அர்த்தம். அப்படி இன்னைக்கு உலகத்துல சுமார் 70 வருஷமாக வீர நடை போடக்கூடிய ஏக கன்கார்டன்ஸ் ஸ்ட்ராங் என்ற நபர்து தான். அவர்தான் மிக மிக பிரம்மாண்டமான கம்ப்ளீட் கன்கார்டன்ஸை உருவாக்கிய ஏக மனிதன், த ஸ்ட்ராங். அதற்கு பெயர் த ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ். அப்பேரிப்பட்ட ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்லயும் இல்லாத என்சைக்ளோபீடியா, த கம்ப்ளீட் என்சைக்ளோபீடியா டிக்ஷனரியிலும் இல்லாத ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் எந்த விஷயம் எடுத்தாலும் அது ஊழியங்க யாருமே பிரசங்கித்திருக்க சாத்தியமில்லை. எந்த புத்தகத்திலும் கூகுள்லையும் இருக்க சான்ஸ் இல்லை. அப்பேரிப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் அதிக மக்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஏனவைதான் உழைப்பு என்ற தலைப்பில் சொல்லும் போது ஆதியாகமம் புஸ்தகம் இந்த 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நினைவுக்கு வந்தது. இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அங்க ஒரு உழைப்பை இறைவன் காட்டுகிறார், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று. இந்த 19ஆம் வசனத்திற்கு உலகத்தில் சிறந்த கமெண்ட்ரிஸ்கள், கமெண்ட்ரி எத்தனை இருக்கோ அத்தனையும் வாங்கக்கூடியவன் நான். வீணாய் விழுந்து கிடக்கும் சில கமெண்ட்ரிங்க நீங்க வீட்டில் வந்து பார்ப்பீங்கன்னா, என்னுடைய லைப்ரரிக்கு வீணாய் விழுந்து கிடக்கும். அது படிக்க சாத்தியமே இல்லை, இருந்தாலும் என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக வாங்கி வச்சிருப்பேன். இப்படி கமெண்ட்ரிஸ்களை எண்ணி பார்த்தால் எக்கச்சக்கமான கமெண்ட்ரிஸ்களை படிக்கிறவன். ஏன் சொன்னா அது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கா இல்லையா என்பதை சோதிக்க.
அப்படி இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19 வசனத்தை அதிகபட்சம் பேசினாலும் ஒரு விஷயத்தை மட்டும் அவங்களால எடுக்கவே முடியாது. எந்த ஊழியனாலும் எடுக்க முடியாது. அதற்கு பெயர் தான் முகத்தின் வேர்வை. யாராலையும் எடுக்க முடியாது. யாராலையும் எடுக்க முடியாது என்ற கர்வத்தில் சொல்லல, யாரும் இதுவரைக்கும் எடுக்கலை என்று சொல்ல வருகிற பணிவுடன். யாரும் எடுக்கல. இந்த முகத்தின் வேர்வையை சிலர்கள் உலகத்தில் 2-3 நபர்கள் பேசியிருக்கிறார்கள். அதுவும் அறையும் குறையமா பேசியிருக்கிறார்கள். ஸ்ட்ராங் பேசியிருக்கிறார். அவர் பெயர் ஸ்ட்ராங் பேசியிருக்கிறார். ஆனால் தவறி விட்டு இருக்கிறார். அந்த பேச்சை அங்கே வரும்போதுதான் தவறி விடுகிறார். டேக்கஸ் பேசியிருக்கிறார், அந்த இடத்தில் தவறி விடுகிறார். மேத்யூ ஹென்றி பேசுகிறார், அந்த இடத்துல தவறி விடுகிறார். ஜான் மேக்கார்த்தர் பேசுகிறார், அந்த இடத்துல தவறி விடுகிறார். அந்த இடத்தை ஜம்ப் பண்றாங்க. தவறி விடுகிறார்கள் என்றால் தப்பாக சொல்லி இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வரல. ஜம்ப் ஆகுகிறார்கள். ஜம்ப் என்றால் கடந்து போய் விடுகிறார்கள். பர்டிகுலர் எந்த வார்த்தைக்கு கடந்து போகிறார்கள் என்றால் முகத்தின் வேர்வை என்ற வார்த்தைக்குத்தான் அவர்கள் விளக்கம் தெரிதல. அதனால கடந்து போய் விடுகிறார்கள். அப்போதுதான் எனக்கு குதூகலமாக இருந்தது. வேர்வை என்ற ஒரு வார்த்தை மெய்யாகவே இந்த சத்தியத்தின் பெருவிழாவுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தை. வேர்வை என்பது ஹீப்ரு மொழியில என்ன சொல்லிருக்கு, கிரீக்கு மொழியில என்ன சொல்லியிருக்கு, மொழியில என்ன சொல்லியிருக்கு, அதை படினி. அந்த வேர்வையை கிரீக்ல எழுதினவனே மீனிங் நம்ம கிட்ட கேட்கணும். இப்படியா இதற்கு ஒரு மீனிங்னு அப்படி படிக்கணும். எழுத்தை எண்ணிக்கம் படிக்காதீங்க, எழுத்தை எண்ணிக்கம் டீல் பண்ணாதீங்க, கான்செப்டை டீல் பண்ணுங்க. கான்செப்ட் என்ன சொல்ல வருகிறது, அதனுடைய மோட்டிவேஷன் என்ன, அதனுடைய சஜஷன் என்ன, அதை நீங்கள் உற்று கவனிக்கணும். எண்ணிக்கம் வேர்டுங்களை எழுத்துங்களை கொண்டாடக்கூடாது. எழுத்துக்களை கொண்டாடினால் எழுத்துகள் நம்மை கொள்ளும். ஆனால் நாம் கான்செப்டை கொண்டாடினால் எழுத்துக்களுக்குள்ள ஒளிந்திருக்கிறவர் தான் ஆவியானவர். அது நமக்கு ஜீவன். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, உங்களுக்கு கடவுள் மீது உண்மையிலேயே உங்களுக்கு விருப்பம் இருக்கானா? கடவுள் உங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாமை பார்த்து சபித்தாரே, அந்த சாபம் தானா? அதுல ஒரு விஷயம், முகத்தின் வேர்வையால் நீ புசிப்பாய் என்று சொன்னாரே, நீங்கள் எவ்விதமாக புரிந்து கொண்டீர்கள்? முகத்தின் வேர்வையை நீங்கள் புரிந்து கொண்ட விதம் என்ன? சற்று நாம் இங்கேதான் நாம் பார்க்க வேண்டிய மர்மம் அடங்கியிருக்கிறது. இந்த விஷயம் 99% 99.9% எந்த ஊழியர்களும் பிரசங்கிக்காத இடம். பிரசங்கிக்க முடியாது. தினந்தோறும் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பிரசங்கிக்கிறவர்களுக்கு வெளிப்பாடு கிடைக்காது. அவர்களுக்கு இதுல ஒன்றும் தெரியாது. 6000 வருஷமா மூடி மறைக்கப்பட்ட தேவனுடைய ஒரு ரகசியம்தான் அந்த வேர்வையில் அடங்கியிருக்கு. அப்படின்னா அந்த வேர்வை என்ற வார்த்தை, நீங்க ஈப்ருக்காரனா பிறந்து ஈப்ருல இருந்து நீங்க மீனிங் சொன்னாலும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாட்டுக்கு அது ஈடு இணை ஆகாது. எழுத்துடைய மீனிங் வேறங்க, கான்செப்டுடைய மீனிங் வேற. எழுத்துடைய மீனிங்கு என்னைக்குமே கான்செப்டுடைய மீனிங்க்கு இணையாகாது. கான்செப்டுடைய மீனிங் வேற. உதாரணமாக, நீ ஒரு 100 ரூபாய் சாப்பிடுப்பா, நான் ஒரு 100 ரூபாய் சாப்பிடுறேன். என்னது, பணத்தை யாராவது சாப்பிடுவாங்களா? அப்படின்னு இருந்தா நடைமுறை தமிழ்ல உழைக்கிற ஒரு மனிதனை பார்த்து நீயும் உழைச்சிருக்கிற, நானும் உழைச்சிருக்கிறேன், அதனால இருந்து ஒருத்தனுக்கு எதற்கு இந்த பணம், நீ ஒரு 100 ரூபாய் சாப்பிட, நான் ஒரு 100 ரூபாய் சாப்பிட்றேனே அப்படின்னு பேசுகிறோம். எழுத்தை கொண்டாடினால் பணத்தை சாப்பிட்ற மாதிரி மீனிங் வரும். ஆனால் கருத்துக்களை கொண்டாடுவோம் என்று சொன்னால்
சமத்துவம் என்கிற ஒரு விஷயம் அங்க வெளியே வரும். முதலாளியாகட்டும் அல்லாவிட்டால் உழைக்கிற இருவர்களுக்கும் சமத்துவம் என்ற விஷயம் வெளியே வரும். இதுதான் தமிழ்காரங்க, நீ 100 ரூபாய் சாப்பிடு, நான் 100 ரூபாய் சாப்பிட்றேனே, சமமா இருக்கட்டமே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசித்து பாருங்க. கருத்துகள் கொடுக்கிற மீனிங் வேற, எழுத்துகள் கொடுக்கிற மீனிங் வேற. அப்படிதான் நீங்கள் எழுத்தாக பார்த்தால் ஈப்ரு மொழியிலும் வேர்வைதான். அதே போல நீங்கள் படிப்பீர்கள் என்றால் இங்கிலீஷ் மொழியிலும் வேர்வைதான். வேர்வைக்கு வேறு வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணி இருக்கலாம். the face are sweet அப்படின்னு யூஸ் பண்ணி இருக்கலாம். the root என்ற வார்த்தையை யூஸ் பண்ணி இருக்கலாம். அதெல்லாம் வேற விஷயம், பரவாயில்ல. மீனிங் ரொம்ப லேட்டா கிடைக்கும். தமிழ்ல மிக பெர்ஃபெக்டா வேர்வை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிக மிக பெர்ஃபெக்டா வேர்வை. இங்கிலீஷ் பிச்சை எடுக்கணும் தமிழ் கிட்ட, அந்த அளவுக்கு. ஈவன் ஈப்ரு கூட பிச்சை எடுக்கணும். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில வார்த்தைகள், எல்லா வார்த்தையும் நான் சொல்லங்க, சில வார்த்தைகள் பொருத்தமான வார்த்தைகள் பதிக்கப்பட்டிருது. அப்படி பதிக்கப்பட்ட வார்த்தைகள் நான் தமிழிலிருந்து பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறேன். படிக்கும் போது எளிதாக புரிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு பைபிள் என்றால் தமிழ். நான் தமிழ் படித்ததுனால் சொல்ல, தமிழ் படிக்காததுனால் இந்த வார்த்தையை சொல்லுது. நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதும் கிடையாது, தமிழை கற்றதும் கிடையாது. பிறகுதான் தமிழ் எழுத்துக்கு என்னுடைய 19-18 வயசுல தான் கவனத்தை செலுத்தினேன். அப்பதான் தெரிந்தது இது உயர்ந்த மொழியாக, அவ்வளவு ஒரு அழகான ஒரு மொழியாக, எந்த வார்த்தையும் இன்னொருத்தர கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லாத மொழியாக, ரிச்சஸ்னஸ்ட் மொழியாக காணப்படுகிறது என்று அறிந்துதான் என்னுடைய 24வது வயசுல இந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மொழியை எனது மொழியாக்கி கொண்டேன். மாறாக நான் ஏதோ தமிழ் தெரிஞ்சிருக்கிறதுனால் தமிழையே படியுங்கள் என்று நான் சொல்ல வரல. தெரிஞ்சுக்கிட்ட போது நான் தெரிஞ்சுக்கின விஷயம் இது உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு. சரி, இதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், பேசலாம். வேர்வை என்ற வார்த்தை மிக அழகாக பதிக்கப்பட்டிருக்கு. இப்ப கூட சொல்றேங்க, சத்தியத்தின் பெருவிழா செப்டம்பர் 14-15, இன்னும் கொஞ்சம் குறைவு 20-26 நாள் இருக்கு. ஸ்ட்ரைட்டா சொல்லப்போம் என்றால் இன்னும் 30 நாள் இருக்கு. இந்த 30 நாள்ல தலை சிறந்த எந்த ஊழியர் இடத்துல அது விசாரிச்சுட்டே வாங்கல. இதற்கு உலகத்துல எங்கும் பதில் இல்லை. வேர்வைக்கு எங்கும் பதில் இல்லை. வேர்வைக்கு அவர்கள் கொடுக்கிற பதில் என்ன? வெளிப்பாடு இல்லாத பாரம்பரிய பதில்கள். வெளிப்பாடு கொடுக்கக்கூடியது கருத்துக்களை கொண்டாடும். பாரம்பரிய ஊழியர்கள் கொடுப்பது பிரசங்கத்தை கொண்டாடும். நான் பிரசங்கம் செய்ய வரவில்லை, வெளிப்பாடு கொடுக்க வந்திருக்கிறேன். ஏனவைதான் அன்னைக்கு இருந்த யூதர்கள், இஸ்ரேல் மக்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பரிசேயர் சதுசேயர் போல் அவர் பிரசங்கிக்காமல் அதிகாரம் உள்ளவராக பிரசங்கித்தார். அங்க ஆக்சுவலி அதிகாரம் அல்ல, வெளிப்பாடு நிறைந்தவரா பிரசங்கித்தார். அது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு, அத்தாரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கும். வெளிப்பாடு தான் ஆக்சுவலி அதிகாரம், வெளிப்பாடு தான் ஆக்சுவலி அத்தாரிட்டி. அப்ப என்னுடைய எல்லா பிரசங்கமும் வெளிப்பாடு நிறைந்ததாக இருக்கிறது என்று சொன்னால், வேர்வைக்கு நான் அல்லாம வேற யார் சவால் விட முடியும்? இன்னும் யாரும் டச் பண்ணாத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 3:19. ஏனவை தான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அருமையான இடம், குளிர்ச்சியான இடம், மழைக்கும் காற்றுக்கும் வெயிலுக்கும் தங்கலான ஒரு இடம். மிக அருமையாக இந்த முறை நான் அதை ரெடி பண்ணியிருக்கிறேன். அது கூட அந்த 14-15ஆம் தேதி தான் ஓப்பனே செய்கிறோம். சந்தோஷம் தானே? யாருக்கு அவங்களே தான் தெரியும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பராக. ஏனவை தான் வாருங்கள். வேர்வை என்ற ஒரு வார்த்தையில் அப்படி என்னங்க அடங்கியிருக்க போது என்று சலித்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் கல்விக்கு முதல் இடம் கொடுத்துட்டு இல்லைன்னு அர்த்தம் ஆயிடும். எங்க வேர்வையிலெல்லாம் இப்படியெல்லாம் அர்த்தங்கள் உண்டா, இருக்கமா என்கிற ஆச்சரியம் உங்களுக்குள்ள வரும் என்றால் கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி,
வேர்வை என்று சொன்னால் அதுல 2 வகை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? வேர்வை என்று சொன்னாலே 2 வகை. ஆமாங்க, வேர்வை என்று சொன்னாலே 2 வகை. அந்த 2 வகை என்னன்னு சொன்னா, ஒன்று இந்த உலகத்தை நம்ம பொதுவாக எடுத்துக்கொள்வோம் என்றால் பிடித்தமான வேர்வை, பிடிக்காத வேர்வை என்று 2 உண்டு. டிஸ்கவரி ஆஃப் சேனல், அந்த டிஸ்கவரி சேனல்ல வேர்வையை குறித்து ஒரு முறை ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆராய்வை வெளியிட்டார்கள். பெரும்பளவு வேர்வைகள் கணவன், மனைவி, பிள்ளைங்க, நண்பர்கள், வேர்வைகள் என்பது அருமை என்பதை பல ஜனங்க வெளியிட்டிருக்கிறாங்க. மலையில எவ்வளவு நனைந்தாலும் உன் வேர்வையில் நனைவது எனக்கு பிரியமா இருக்கிறது, சுகசா இருக்கிறது என்கிற காவியங்கள், கவிதைகளுக்கு முடிவு இருக்கா? அப்ப வேர்வையில 2 உண்டு அப்படின்னு நமக்கு நார்மலாவே தெரிகிறது. அது என்ன அப்படின்னா, கெட்ட வேர்வை, நல்ல வேர்வை என்று சொல்லலாம். இந்த நாய்கள் வேர்வையை கண்டுபிடித்துத்தான் அவைகள் என்ன செய்கிறது, அந்த வாடையை வைத்துத்தான் தன் எஜமான்களை அது கிட்டி சேருகிறது. வேர்வையை பற்றி இப்ப நிறைய பேசணும்னு தோணுது. உலகத்தில் இருக்கக்கூடிய தகவல் நல்லா இருக்காது, எனக்கு டைம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தூண்டுதலாக சொல்லி உங்களை அழைக்கணும்னா சில கட்டம் வரைக்கும் நான் பிரசங்கிக்கணும். ஏனவை தான் என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேர்வை என்று சொன்னாலே சிலர் கணவர்களுக்கு மனைவியின் வேர்வை பிடிக்கும், சில மனைவிமார்களுக்கு கணவருடைய வேர்வை பிடிக்கும், சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் வேர்வை பிடிக்கும், சில பிள்ளைகளுக்கு அப்பாவின் வேர்வை பிடிக்கும். உண்மை விஷயங்க. ஆனால் இதை நாம் உண்மை என்று சொல்லுவதோடு கூட சரி. ஏன்னா இந்த வேர்வையில கெட்ட வேர்வை என்பது ஒன்று உண்டு. அது நமக்கு உண்மையிலேயே அது வாடையா மாறிடும், வாசனையா மாறாது, வாடையா மாறிடும், பிடிக்காது நமக்கு. ஏனவை தான் இந்த வேர்வைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பர்ஃபியூம். நல்லா யோசித்து பாருங்க. இப்ப நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 3:19 வாசிக்கும் போது வேர்வை தானே, அது என்ன பெரிய விஷயம், அது ஆண்டவர் உழைப்பு என்று சொல்லியிருக்கிறார், கஷ்டம் என்று சொல்லியிருக்கிறார், பாடுகள் என்று சொல்லியிருக்கிறார், நீ பூமியை பாடுபட்டு உழுது சாப்பிடுவாய் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் வெளிப்பாடு இல்லாத ஊழியர்கள். இவங்களுக்கு இவ்வளவுதான் மீனிங் வரும். வெளிப்பாடு இதோடு கூட ஆவியானவர் தருவார் என்றால் கஷ்டம், உழைப்பு, பாடு, உழுதல் என்ற வார்த்தை இல்லாம வேறொரு காரியத்துக்கு நம்மை கொண்டு போகுது. அப்படி கொண்டு போக உங்களை சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கலைக்கிறேன். பர்ஃபியூம் ஏன் கண்டுபிடிச்சாங்க? வேர்வையில சுத்தமான வேர்வை என்பது வேற, அது ரொம்ப சுத்தமான வேர்வை. சுத்தம் இல்லாத வேர்வைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுவது டாக்ஸின்ஸ் அப்படின்னுவாங்க. பாடியில இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ் இங்க வெளியே வரும்போது வேர்வை மாதிரியே தெரியும், ஆனால் அது நல்ல வேர்வைகள் அல்ல, டாக்ஸின்ஸ், பேட் டாக்ஸின்ஸ். தகாத வேர்வைகள். அந்த வேர்வை துர்நாற்றம் அடிக்கும், நல்லா இருக்காது. அவங்களுடைய துணிமணி கூட துர்நாற்றம் தான், அவங்களுடைய உடம்பு கூட துர்நாற்றம் தான். அவங்க எவ்வளவு குளித்தாலும் அந்த துர்நாற்றம் அவங்களை விட்டு போகாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏனவை தான் அதை மூடி மறைக்கத்தான் பர்ஃபியூம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நண்பர்களோடு கூட பழக ஆரம்பிக்கிறாங்க, உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அந்த பர்ஃபியூம்ல இப்பொழுது 2 வகை, பாடி பர்ஃபியூம் வேற, கிளாத்துடைய பர்ஃபியூம் வேற. எனவே தான் பாடி எல்லாம் அவர்கள் பர்ஃபியூம் அடித்துக் கொள்ள காரணமே துர்நாற்றம் வெளியே வருகிறது. அது தடை செய்ய முடிகிறது இல்லை. பிலிம் இண்டஸ்ட்ரியில கூட ஹீரோனிகளுக்கு இங்க வேர்வை அதிகமா ஏற்கப்படுவதனால் வெயிட் பண்ணி என்னதான் ஷூட்டிங்க வெயிட் பண்ணி அந்த வேர்வை அப்படியே தெரியும், மார்க்கு. வேற வழியே இல்லாம சரி அந்த மார்க் அப்படியே இருக்கட்டும், ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். பழைய காலத்துல நிறைய ஃபெசிலிட்டி இல்லாததுனால் இந்த இடத்துல வேர்வையோடு கூட இருக்கக்கூடிய ஹீரோனிங்க அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவாய்ட் பண்ண தெரியல.
இந்த வேர்வைகள் உடம்பெல்லாம் வழிகிறது. ஒரு நாளைக்கு டெய்லி அவர்கள் இருமுறை குளிக்க வேண்டிய நிர்பந்த நிலைக்கு விழுந்து விடுகிறார்கள். குளிச்சே தீரணும், வேற வழி இல்லை, குளிக்கணும். ஏன்னா அந்த வேர்வைகள் டாக்ஸின்ஸாக அவங்களுடைய ட்ரெஸ்ஸை மார்க்காக்கி விடுகிறது. உள்ளாடைகள் என்று சொல்ற இல்லையா, அந்த உள்ளாடைகள் எல்லாம் சிலர்களுக்கு பயங்கர அழுக்கா மாறிடும். ஏன்னா அந்த வேர்வையில டாக்ஸின்ஸ் அடங்கி இருக்கு. ஆனால் நல்ல வேர்வையில டாக்ஸின்ஸ் இருக்காது, அசுத்தங்கள் இருக்காது, கருப்பான அசுத்தங்கள் இருக்காது. அது நல்ல வேர்வை. அப்பேற்பட்ட வேர்வைகள் கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளை அம்மா, பெண் பிள்ளைகள் அப்பா என்று பல வகையில் சொல்லலாம். நல்ல ஒரு என்ன சொல்லலாம், நல்ல ஒரு உறவுகளை ஏற்படுத்தும். அந்த வேர்வையை அதிகம் விரும்புவார்கள். இது அப்பாவுடைய வாசனை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நாய்கள் கூட தன் எஜமானுடைய நல்ல வேர்வையை ஸ்மெல் பண்ணி, நாய்கள் கூட அந்த வேர்வையை ரொம்ப விரும்பும். ஆனா இந்த கெட்ட டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய வேர்வை தான் மனிதனுக்கு பிடிக்கிறது இல்ல. அப்ப வேர்வை என்று எடுத்துக்கிட்டாலே இத்தனை விஷயம் இருக்கா அப்படின்னு சொன்னா, ஆமா இருக்கு. நல்ல வேர்வைகளை குறித்து என்னன்னு சொல்லலாம், பல்வேறு வகையில் நல்ல வேர்வைகளை குறித்து பேசினவர்கள் நிறைய விஷயம். அப்படி வேர்வைகளை குறித்து பேசின பல்வேறு விஷயங்களை எடுத்து பார்த்தால், வேர்வை இல்லாமல் வெற்றி இல்லை என்கிற வார்த்தை கூட ஒரு பழமொழியாக செயல்பட்டு வருது. வேர்வை இல்லாமல் வெற்றி இல்லை. அப்ப வேர்வை என்பது இங்க சபிக்கப்பட்ட விஷயமாக தென்படுகிறதா? இல்லையே. ஆனால் ஆதியாகமம் புஸ்தகம் 3:19 வாசிக்கும் போது சபிக்கப்பட்ட விஷயமாக இருக்க, நீ வேர்வை சிந்தி நீ புசிப்பாய், முகத்தின் வேர்வையாய் புசிப்பாய். அங்க என்னமோ ஆண்டவர் சபித்த மாதிரி தோணுது. ஆனா வாழ்க்கையின் இப்ப நம்ம பார்க்கும்போது வேர்வை அருமையாக இருக்கிறது. அது எப்படிங்க, அங்க சபித்தது இங்க எப்படி அருமையா மாறும்? அப்ப வேர்வையுடைய அர்த்தம் என்ன? ஒரு உதாரணமாக அங்க ஒரு விஷயத்தை சபிக்கிறார். என்னன்னு, நீ கர்ப்ப தரிக்கும் போது உன் வேதனை அதிகரிக்கும் என்று சொல்றார். யாராவது இதை விரும்புறோமா? கர்ப்ப வேதனையை இப்ப கூட மனுகுலம் சொல்லுகிறது மரணம் என்று சொல்லுகிறது. கர்ப்ப வேதனை என்னப்படுவது, ஒரு ஸ்திரீயானவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதும் ஒண்ணுதான், மரணத்துக்கு போய் வெளியே வருவதும் ஒண்ணுதான் என்று உலகம் இன்னைக்கும் தாய்மார்களை போற்றி புகழ்கிறது என்றால், அன்னைக்கு இறைவன் வேதனை என்று சொன்னது இன்னைக்கும் வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இறைவன் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார் வேர்வை என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு அந்த வேர்வை கஷ்டமாக தென்பட்டு இல்லையே. அன்னைக்கு வேதனை என்று ஸ்திரீகளுக்கு சொன்னது இன்னைக்கும் வேதனையா தான் இருக்கு. பிரிய நேரத்துல நீ பணக்கார ஸ்திரீயா இருந்தா என்ன, நீ ஏழை ஸ்திரீயா இருந்தா என்ன, நீ யாரா இருந்தா என்ன, பீரியட் நேரத்துல, அதாவது மாதவிடை நேரத்துல ஒரு சுருண்டு படுக்கிறாங்க பாருங்க, அவ்வளோ வேதனைப்படுறாங்க, அவ்வளவாக வேதனைப்படுறாங்க. பீரியட் நேரத்தில் ஒரு வாரம் அழுகையோடு கூட காணப்படுகிறவர்கள் உண்டு, தற்கொலைக்கு போகிறவர்களும் உண்டுங்க. நம்ப மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்க ஜெபத்திற்கு போகும்போது சந்திக்கிறோம். வேண்டாப்பா இந்த வழி என்று சொல்லி கர்ப்ப பையை எடுத்து போட்டவர்களும் உண்டுங்க உலகத்துல. அதையும் நான் நிறைய பேர்களை சந்திச்சிருக்கிறேன். ஏன்னா ஜெபிக்க வரணும் இல்லையா, குறைகளை சொல்லுவாங்க இல்லையா, எண்ணி பாருங்க. அப்ப அன்னைக்கு இறைவன் கர்ப்ப வேதனை என்று சொன்னது இன்னைக்கும் வேதனையா தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு வேர்வை என்பதை ஆண்டவர் ஏதோ சபிக்கிற மாதிரி, திட்டுற மாதிரி, ஏதோ சாபவிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த வேர்வை சபிக்கிற மாதிரி தெரியலையே. வேர்வை இல்லாமல் வெற்றி இல்லை என்கிற உயர்ந்த நிலையை காட்டுகிறது. அப்படி என்றால் வேர்வைக்குள்ள அடங்கியிருக்கிற ஆதியாகமம் புஸ்தகம் 3:19 என்ன? இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய வேர்வை என்ன வேர்வை?
வேர்வை இல்லாமல் வெற்றி இல்லைன்னு சொல்றமே, இந்த வேர்வை என்ன, அந்த வேர்வை என்ன? வேர்வை உண்மையிலேயே மேன்மையானதா இல்லை இழிவானதா? சிந்திக்கணுமா இல்லையா? நான் ஏற்கனவே 2 வேர்வையை குறித்து சொல்லிட்டேன். ஒரு வேர்வை கெட்ட வேர்வை, அதை விட்டுருங்க. இப்ப நல்ல வேர்வையில பேசும்போது ஆதியாகமத்துக்கும் இப்ப நாம் பேசுற வேர்வைக்கும் டிஃபரெண்ட் வரணும். இன்னைக்கு நாம் வேர்வை சிந்துகிறது என்பது மேன்மையாய் பேசப்படுகிறதா இல்ல கேவலமாக பேசப்படுகிறதா? இவ்வளவு முக்கியம் இல்லையா? வேர்வை சிந்துதல் இல்லாம வெற்றி என்பது இல்லை. வேர்வை சிந்துதல் இல்லாம வெற்றி சிகரம் இல்லை. அப்ப இந்த கவிதை கேவலமாய் இருக்கிறதா இல்ல மேன்மையாக இருக்கிறதா? இந்த கவிதையில் வேர்வை மேன்மையாக இருக்கிறது. ஆனா ஆதியாகமம் 3:19 வேர்வை தரைமட்டமாக இழிவாக இருக்கிறது. அப்படி என்றால் ஆதியாகமத்தை படிக்கும் போது வேர்வை இழிவாகவும், இப்ப நடைமுறையில வேர்வை மேன்மையாகவும் இருக்கிறது என்றால் வேர்வையை நாம் மறந்து விட்டோம் என்று தான் சொல்ல முடியும். ஆமாங்க, வேர்வை என்ற வார்த்தையின் உள்கருத்தை மறந்து விட்டோம். வாழ்க்கையில் அநேக கட்டங்கள் வருகிறது இல்லையா? அப்ப அநேக கட்டங்கள் அப்படியே போக 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 எல்லா விஷயத்தையும் நாம் மறந்து விடுகிறோம். எனவே தான் ஒரு சிந்தனையாளர் ஒரு வார்த்தையை சொல்றார். என்னன்னு, கண்ணீர் வருவது போல நடிக்கலாம், ஆனா வேர்வை வருவது போல நடிக்க முடியாது. ஏன்னா வேர்வை ஒரு தனித்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி முடிக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கண்ணீர் வடிக்கிறது போல நடிக்கலாம், அழுவுற மாதிரி நடிக்கலாம், ஆனா வேர்வை வர மாதிரி நடிக்க முடியுமா? ஆகாது, ஆகாது. ஏன் சொன்னா வேர்வை என்பது இங்க தனித்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. எனவே தான் சில பாட்டில்ல ஸ்ப்ரே வச்சுட்டு வேர்வை வந்த மாதிரி சினிமாவில் நாடகத்தில் அதை அடிச்சுட்டு வேர்வை வந்த மாதிரி காட்டலாம். ஆனால் அழுகையில கண்ணீரை வர வைக்கிற மாதிரி உடம்புல இருந்த வேர்வையை வர வைக்க முடியாது. வெளியில இருந்தா ஏதாவது அடிச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வேர்வை என்பது மேன்மையை தானே காட்டப்படுகிறது. ஆனா ஆதியாகமம் புஸ்தகம் 3:19 வேர்வை இழிவாகத்தான் காணப்படுகிறது. அப்ப கடவுள் உண்மையிலேயே உன் முகத்தின் வேர்வையால் நீ புசிப்பாய் என்று சொன்னாரு. அதுதான் எந்த வேர்வை? அந்த வேர்வை இன்னைக்கு கூட நமக்கு தாழ்வாக தானே இருந்திருக்கணும் இல்லையே? இன்றைக்கும் வேர்வை மேன்மையாக அல்லவா வைக்கப்பட்டிருக்கிறது. வேர்வையை இன்றைக்கு நம்ம மேன்மையாய் பேசுகிறோம் என்று சொன்னால், ஆஹா, அப்ப வேர்வை என்றைக்குமே தகர்த்தெற்கக்கூடிய கேவலமான விஷயம் அல்ல. இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேங்க, வேர்வை உப்பாக இருந்தாதான் உணவு இனிப்பாக இருக்கும் என்ற பழமொழியை மறந்துட முடியுமா? எப்படி இருக்கு பாருங்க. வேர்வை உப்பாக இருந்தாதான், வேர்வை என்ற உப்பு வெளியே வந்தாதான் உணவு என்ற இனிப்பு உள்ள போகும். எத்தனையோ பழமொழிகள் உண்டுங்க. இங்க கூட வேர்வை மேன்மையாக தான் காட்டப்பட்டிருக்கு. எப்படின்னு, வேர்வை என்ற உப்பு வெளியே வந்தால் உணவு என்ற இனிப்பு உள்ள போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்படுகிறவனுடைய கை என்னைக்குமே சோர்ந்து போகாது. கஷ்டப்படுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான். அப்ப இங்க வேர்வை மேன்மையை காட்டுகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்துல வேர்வை இழிவாய் காணப்படுகிறது. ஏதோ ஒரு பிளெஸிங்கை இழந்தது தான் வேர்வை என்று காணப்படுகிறது. ஏதோ ஒரு பிளெஸிங் இழந்துட்டான் மனுஷன். நீங்க பிளெஸிங் என்று சொன்னா என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், என்ன நினைக்கிறீங்க பிளெஸிங் என்று சொன்னால்? இப்ப இது எந்த ஊழியக்காரருக்கு அது கொடுத்து பாருங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமாமாமா, ஆதி ஆகமத்துல மழையே வராது, அப்போ கீழே இருந்து பனி துணிகள் மேல வந்து, அப்போ கூட ஆதாமு விவசாயம் செய்யக்கூடியவன் தான். ஏன்னா விவசாயத்தை இறைவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவன் விவசாயம் செய்யக்கூடியவனாக இருந்தான். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனால் பாவம் செய்த பின்பு இந்த பூமி எல்லாம் கடினமாயிட்டு, இப்பொழுது நாம் சமட்டியால அடிச்சு நொறுக்கி மண்ணை உழுது பார்த்து விதைய விதைத்து இவளெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக மாறிச்சுன்னு சொல்றாங்களே.
அது இந்த இடத்துல சொல்லப்படுறதே இல்லை. அப்படின்னா ஒரிஜினல் சிருஷ்டிப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கால் மேல கால் போட்டுன்னு தின்னுகிறது தான் ஒரிஜினல் சிருஷ்டிப்பா? உழைப்பு இல்லாமல் இருக்கிறது ஒரிஜினல் சிருஷ்டிப்பா? இல்ல பாவம் செய்ததுனால் உழைப்பு வந்தது என்ற சாபத்தை நம்ம எடுத்துக்க முடியுமா? ஆதாம் ஏவாள் ஒருவேளை பாவம் செய்யலன்னு வச்சுக்கங்க, பாவம் செய்யலன்னு வச்சுக்கங்க, கஷ்டம் போயிருக்கோம், கஷ்டம் போயிட்டு இருக்கோம், எந்த வேலையும் ஈஸியா இருந்திருக்கும், அவ்வளவுதான் விஷயம். ஆண்டவர் இங்க கஷ்டத்தை குறித்து சொல்லல, வேர்வையை குறித்து பேசுகிறார். என்னது 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 கஷ்டம் இல்லையா? அப்படின்னா வேர்வை என்றால் என்ன? இது இது இந்த கேள்விதான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். வேர்வை என்பது வேற, கஷ்டப்படுகிறது என்பது வேற. எப்படி 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 எப்படின்னு சொல்றேன். ஆனா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். வேர்வை நடைமுறையில இப்போ மேன்மையாக சித்தரிக்கப்படுகிறது. ஆனா ஆதியாகமம் புஸ்தகம் 3:19 இழிவாக சித்தரிக்கப்படுகிறது. சம்திங் ஒரு பிளெஸிங்கை இழந்ததாக சித்தரிக்கப்படுகிறது. அப்படின்னா வேர்வையில மிகப்பெரிய மர்மம் அடங்கி இருக்கிறது. அந்த மர்மத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் இன்னும் உங்களுடைய உறவு தேவனோடு கூட ஐக்கியமாக நெருக்கமாக போகும். ஆண்டவன் சொன்னதை 2 விஷயத்தை மறக்காதீங்க. முதல் விஷயம் யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை மடத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். இரண்டாவது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:4 எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இது மிக மிக அவசியமானதொன்று. ஏனவைதான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் இந்த வேர்வையை குறித்து நிச்சயம் கட்டாயம் அறிந்து கொள்ளணும். இந்த மாதிரி செய்தியெல்லாம் நான் கண்டிப்பா சத்தியத்தின் பெருவிழா முடிந்தாலும் யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஏன் சொன்னா நீங்க சத்தியத்தின் பெருவிழாவுக்கு வருதில்ல, வராமல் இருக்கிறதுனால் கொடுக்கறதில்ல. ஐயோ கடவுளுடைய செய்தி எல்லாருக்கும் போனோம் இல்லையா? அது கடவுள்கிட்டயே கேட்டுக்கங்க. கடவுளே உமது செய்தியை எனக்கே வெளிப்படுத்த அப்படின்னா அப்பா அவர் சொல்வார், கொஞ்சாவது வேர்வை சிந்துப்பா அப்படின்வார். போக வேண்டிய இடத்துக்கு போப்பா, செய்ய வேண்டிய காரியத்தை செய்ப்பான்னு சொல்லுவார். தவறான பிள்ளைகள் தான் சத்தியம் இலவசம், சத்தியத்தை விற்க கூடாது, சத்தியத்தை கொடுங்க, அவங்களுக்கு வாழும் தெரியாது தோளும் தெரியாது. அவர்கள் பேசினால் நம்மளுக்கு கோபமும் வராது. நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுங்க, கண்டிப்பா பேச மாட்டீங்க. அப்ப எனக்கு கம்ப்ளீட்டா கோபம் வரவே வராது. சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை வேர்வையை குறித்த ஒரு சின்ன விஷயத்திலேயே இடைஞ்சல்கள் எவ்வளவு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ற, ஒரு மாணவன் சொல்லுகிறான், இங்க பாருங்க, ஒரு மாணவன் சொல்லுகிறான் என்னன்னு, இங்கு என்ற மெய் கீழே சிந்தப்படாமல், உடம்பு என்ற வேர்வை சிந்தப்படாமல் உயர்வு என்பது எவனுக்கும் கிடையாது. எப்படி சொல்றார் பாருங்க. அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிறானா, மெய் சிந்தப்படுது, எழுத எழுத பேனாவில் இருக்கிற மெய் சிந்தப்பட அவன் பாஸ் ஆகிறான், ப்ரமோஷன் கிடைக்குது. அப்படிதான் ஒரு மனிதன் உழைத்து வேர்வையை வெளியே காட்டி அவன் உழைக்கும் போது அவனுக்கும் உயர்வு வருகிறது. என்னங்க உயர்வு? நான் எவ்வளோ வேர்வை சிந்துற, உயர்வே இல்லை. நான் இப்போ உன்னுடைய உயர்வு வந்ததா இல்லையான்னு பேச வரல, உயர்வு உயர்ந்த நிலையில் பேசப்படுகிறதுன்னு சொல்ல வரேன். உயர்வு உயர்ந்த நிலையில் இப்ப பேசப்படுகிறது. ஆனா ஆதியாகமம் புஸ்தகம் 3:19 வாசிக்கும் போது வேர்வை உயர்ந்த நிலையில் பேசப்பட்டதா? இல்லையே. சம்திங் ஒரு பிளெஸிங்கை இழந்ததாக பேசப்படுகிறது. சம்திங் ஒரு விஷயம் இழிவான ஒரு காரியத்தை காண செய்கிறது. வேர்வை என்றால் இதுதான் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 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 வேற ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக காணப்படுகிறது. கடவுள் உண்மையிலேயே வேர்வை என்ற வார்த்தையை எப்படி கொடுத்திருப்பார்? இன்னொரு கவிஞன் சொல்லுகிறான், வேர்வை என்ற வேறுதான்
வெற்றிக்கே வேறாக இருக்கிறது. வேர்வை என்ற வேறுதான் வெற்றிக்கே வேறாக இருக்கிறது. இது கூட நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய கவிதை தான். ஆனால் என்னமங்க, யாருமே வேர்வையை இழிவாக பேசவே மாட்டார்கள். அவ்வளவு உயர்ந்த நிலையில வைத்துத்தான் வேர்வைகளை பேசுவார்கள். ஆனா என்னமோ தெரியலங்க, ஆதியாகமம் புஸ்தகத்திற்கு வரும்போது வேர்வை இழிவாக பேசப்படுகிறது. அப்படி என்றால் வேர்வை என்று சொல்லுவதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்குவீங்கன்னா, வேர்வை என்று சொன்னா சம்திங் சாபம், சம்திங் பர்டன், அல்லாவிட்டால் பாரம் நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது, சிரமம், பாடு நிறைந்தது என்று நீங்க நினைப்பீங்க. கஷ்டம், பாரம், பாடு, கஷ்டப்பட்டு உழுவாய் என்று சொன்னதெல்லாம் 17-18 வசனத்திலே சொல்லி முடிக்கிறார். ஆமாங்க, 19 வசனத்துல தான் வேர்வைய கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் பாடுக்கும் செப்பரேட் பண்ணி பேசுறார். நீங்க 17 வசனத்தை வாசித்து பாருங்க, என்னன்னு சொல்றாருன்னு தெளிவா வாசித்து பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு கூட அதன் பலன் புசிப்பாய். அப்போ நம்ம வேலைக்கு போறது இங்க சொல்லப்படுது. ஆனால் 19 வசனத்துல வேர்வை வேறதை குறிக்கிறது. இங்கே வருத்தத்தோடு கூட புசிப்பாய் அப்படின்னா நம்ம செய்கிற வேலைப்பாடுகளை குறிக்கிறது. நெக்ஸ்ட் 18 வசனம், அது உனக்கு முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும். முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். 3 இடத்துல புசிப்பாய் புசிப்பாய். இனி நீ கஷ்டப்பட்டு உழுது புசிப்பாய். 18 வசனம். ஏன்னா களைகளும் முட்களும் வளர ஆரம்பிக்கும். எனவே அதோடு கூட போராடி நீ புசிப்பாய். அங்க சொல்ற புசிப்பு வேற. 17 வசனத்துல வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பாய், அது சொல்றது வேற. 19 வசனத்தில் வேர்வையை புசிப்பாய், அது சொல்றது வேற. 3 முறை புசிப்பாய் புசிப்பாய் புசிப்பாய். அப்ப 3க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஷியேஷனை நீங்க கவனித்து பார்த்தால் 17 வசனத்துல புசிப்பாய் என்று சொன்னது நடைமுறையில எந்த ஊழியக்காரனாலும் பிரசங்கிக்க முடியும். 18 வசனத்துல சொல்றதும் பிரசங்கிக்க முடியும். வேர்வையை புசிப்பாய் என்று சொல்வது 17-18 டச் பண்ணாம பிரசங்கிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதற்கு வெளிப்பாடு மிகவும் அவசியம். அப்ப 19 வசனத்துல சொல்லப்பட்ட முகத்தின் வேர்வையை புசிப்பாய் என்று சொல்லுகிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? இங்கே நீங்கள் இன்னொரு விஷயத்தை நினைவுறணும். முகத்தின் வேர்வை என்று சொன்னார், நாட்டு சரீரத்தின் வேர்வை. வேர்வை என்று சொன்னால் முகத்துக்கா சம்பந்தப்படுது? அதையாவது யோசித்தீர்களா? வேர்வை என்பது முகத்துக்கு சம்பந்தப்படுதா? பாடிக்கே சம்பந்தப்படுதுங்க. அப்ப பாடி உடைய உழைப்பு என்பது இந்த மாதிரி வெயிலையும் இப்படி எல்லாம் நம்ம இருந்தால் ஏதோ ஒரு வகையில் வேர்க்கத்தான் செய்யுங்க, வேர்க்கத்தான் செய்யும். அந்த வேர்க்குதலை இறைவன் இங்க சொன்னாரா, இல்லை இறைவன் சொல்லுகிற வேர்க்குதல் தான் வேறையாக இருக்கிறதா? நீங்கள் ஆண்டவனை அறிகிற அறிவுக்குள்ள வளர்வது ஏன் அவசியம் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாம் கேள்விகளுக்கும் ஒரு விடை என்பது சத்தியத்தில் மட்டும்தான் உண்டு. எவன் ஒருவன் சத்தியத்தை அதிகமாக அறிந்து கொள்கிறானோ மனதில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கி இறைவனை தரிசிக்க வேண்டிய விதத்திற்கு சமீபமாகுகிறான். ஏன் தேவதூதர்களை இறைவன் தன் அண்டையில போவதும் வருவதுமாய் ஃப்ரீடமை ஏன் கொடுத்திருக்கிறார்? நீங்க நினைக்கலாம் அவர்கள் பரிசுத்தர் என்று. கிடையாது. பரிசுத்தம் என்பதை இறைவன் வேற இடத்துல பேசுறார். அவர் வானத்தில் கூட பரிசுத்தத்தை பார்க்க முடியாது. அப்ப தேவ தூதர்களிலும் கூட அவரால் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்.
அவர் ஏன் தன்னுடைய சன்னிதானத்தில் சிலர்களை விட்டு கொடுக்கிறார்கள் என்றால், அவர்கள் இறைவனை அறிந்தபடினால் அவர்களுக்கு வேறொரு கேள்வி என்பது இல்லை. கேள்வி அதிக கேட்கக்கூடிய ஒரு மாணவனை கூடவே உட்கார வச்சு பிலிம் பார்ப்பீங்களா? படம் பார்க்கவே விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு படம் முடிவதற்குள்ளாகவே கேள்விகள் அதிக எழும்பும். கேட்டுட்டே இருப்பான். கேள்விகள் அதிக கேட்டுட்டு இருந்தா கிளாஸ்ல கூட வெளியே போய் நில்லு அப்படின்னுடுவான். ஃபுல் கிளாஸ் நீ கேட்க மாட்டேன்ற, வெறும் கேள்வி மட்டும் தான் நீ கேட்கிற சொல்வாங்களா இல்லையா? ஏனவைதான் சத்தியத்திற்கு இருக்கிற பவர் என்ன அப்படின்னா, உங்களை தேவ சமூகத்துக்கு கிட்ட சேர்க்க வைக்கும். நீங்க எவ்வளவு சத்தியத்தை கற்றுக்கொள்கிறீர்களோ நீங்க அவ்வளவும் தேவனுக்கு சமீபமாவீர்கள். ஏன்னா அங்க குழப்பங்கள் கேள்விகள் இல்லை, அங்க நிறைவும் அங்க ஆவியின் சந்தோஷமும் அடங்கி இருக்கிறதுனால் அவன் தேவனுக்கு நெருங்குகிறான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேங்க. வேர்வைகள் 10 வகையில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். வேர்வைகளை குறித்து 1 மணி நேரம் பேசிட்டேன். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேங்க. வேர்வைகள் 10 வகையில் வரக்கூடியது. அடடட, என்னங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ 2-3 நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க 10 வகையில் சொல்றீங்களா? ஆச்சரியமா இருக்கு. வேர்வை என்பது 10 வகையில வருதா? ஆமாங்க. இது விஞ்ஞானமும் மறுதலிக்க முடியாது, மெய்ஞானம் கூட மறுதலிக்க முடியாது. வேர்வை என்பது 10 வகையில். நீ பாவம் செய்தால் என்ன, பாவம் செய்யாவிட்டால் என்ன, நீ கனியை புசித்தால் என்ன, புசிக்காவிட்டால் என்ன, 10 வகையில் வேர்வை வரும். அப்ப இறைவன் சொன்ன வேர்வை எது? இந்த 10 வகையில் இருக்குமா இல்லையா? இந்த அப்பேரிப்பட்ட இந்த எல்லா மர்மத்திற்கு விடைதான் 79வது சத்தியத்தின் பெருவிழாவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. வருவீர்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொடுக்கப்பட்டதற்காக ஜெபிங்க. சத்தியத்தின் பெருவிழாக்காக நன்றி செலுத்துங்க. அன்பான தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை போலவே பல 1000 ஆண்டுகளாக பேசப்படாமல் புதைக்கப்பட்டு இருக்கிற ரகசியங்களை நமது சகோதரர் எஃப் ஜோயல் டேவிட் அவர்கள் மிக அழகாக சத்தியத்தை சத்தியவர்ணமாகவே கொடுத்துள்ளார். நமது ஊழியக்காரர் கொடுக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் நம்மை தேவனிடத்தில் கிட்டே சேரத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்கவும் நமது வாழ்க்கையை தேவனிடத்தில் சீர்திருத்திக் கொள்ளவும் ஒரு ஒளியாக உள்ளது. இந்த செய்திகள் நமக்கு மட்டும் பயனளிக்காமல் உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சார்ந்தவர்களுக்கும் பயனளித்துக் கொண்டு வருகிறது. இது மட்டும் அல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடுகளை வாட்ஸ்அப், எஃப்எம், சிடி மற்றும் யூடியூப் மூலமாக கேட்டு பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த செய்திகள் டச், சிங்களம், நெதர்லாண்ட்ஸ், போர்ச்சுகீஸ் மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுக்கும் இந்த சத்திய வெளிப்பாடுகள் உபயோகமாக உள்ளது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகளில் 583 மணி நேரமும், நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. கூடுதலாக 35,000 மணி நேரம் பேசியுள்ள மிக பிரம்மாண்டமான செய்தி நமது இடத்தில் உள்ளது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் பெற்று பயனடைய சந்தாதர் பகுதியில் இணைந்து கொள்ளுங்கள். சந்தாதர் பகுதி என்பது அரைமனைக்கான செய்தி ஆகும். இந்த செய்திகளை நாங்கள் தினம்தோறும் கேட்டு மிகுந்த பயனடைகிறோம். சந்தாதர் செய்திகள் என்பது
அரை மணிக்குண்டான செய்திகள். இந்த செய்திகள் மூலமாக நாங்கள் மிகுந்த பிரயோஜனம் அடைந்து வருகிறோம். இந்த செய்திகள் பல புத்தகங்களுக்கு சமமாக உள்ளது. இவ்வகையான செய்தியை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ டெலிகிராமிலோ அல்லது வேறொரு தனிப்பட்ட ஆப்பிலோ நாங்கள் உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற இந்த சத்திய வெளிப்பாடுகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வளர்ந்து வருவது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்காகவும் சத்தியத்திலும் நீங்கள் உறுதியாய் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ டெலிகிராமிலோ அல்லது வேற ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு பயனடைந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போதோ அல்லது டிராவலில் இருக்கும்போதோ ஒரு முறை அல்ல ஒவ்வொரு முறையும் யூடியூபுக்கு சென்று அங்கே நீங்கள் செய்திகளை கேட்கும்போது, நீங்கள் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யும் போது சத்தியத்துக்குரிய புதிய அப்டேட்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். தினந்தோறும் கேட்கப்படுகிறதான ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளை சந்தாதார பகுதியில் கேட்பது மாற்றமல்லாமல் யூடியூபில் சென்று லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சத்திய வெளிப்பாட்டு கேட்க மிஸ் பண்ணாதே இருங்கள். இப்படியாக இந்த சத்திய வெளிப்பாடை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் ஸ்கிரீன்ல வருகின்ற நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 9880510712 மற்றும் 6360697395. இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. பிரைஸ்.